Hello students, இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிற டாப்பிக்கோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னதுன்னா, a particle is moving in a circular path of radius r. The displacement after half a circle would be. அதாவது ஒரு பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, அதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டிக்கிள் ஹாஃப் அ சர்க்கிள் வரும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஹாஃப் அ சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது பிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. அப்போ அதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2r. தென் செகண்ட் ஒன், from the given velocity time graph it can be inferred that the object is. இங்கே ஒரு velocity time graph வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் ஆப்ஜெக்ட் எப்படி செயல்பட்டுருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். எதனால் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வெலாசிட்டி அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணாலே ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம சொல்லுவோம். முடுக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்போம். இங்கே அந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போய்கிட்டு இருக்கிறதுனால நாம் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which of the following figure represent uniform motion of the moving object correctly? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 இமேஜஸில் யூனிஃபார்ம் மோஷன் குறிக்கக்கூடிய இமேஜ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Suppose a boy is enjoying a ride on a merry-go-round which is moving with a constant speed of 10 meters per second. It implies that the boy is. அதாவது ஒரு பையன் ஒரு ராட்டினத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதோட ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக 10 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. அப்போது இது என்ன, அந்த பையன்கிட்ட எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் இன் ஆக்சலரேட்டட் மோஷன். தென் ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் ஒன் வே யூ மைட் இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு பொருளோட ஸ்டெபிலிட்டியை எப்படி நாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்ட் ஆன்சர் லோயர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம குறைச்சோம் அப்படின்னா அந்த பொருளோட ஸ்டெபிலிட்டியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேசஸ் இஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆக்சலரேஷன். தேர்ட் ஒன், இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், then the object is said to be in positive acceleration. Then fourth one, the slope of a speed time graph gives acceleration. Fifth one, in neutral equilibrium its center of gravity remains at the same height when it is displacement. Then match the following. இதில் 2 டேபிள் காலம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது ஆன்சர்ஸோடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத மீட்டரில் மெஷர் பண்ணுறோம். தென் செகண்ட் ஒன், லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்யூம். ஸோ வேக்யூமில் லைட் ட்ராவல் ஆகும்போது எப்படி ட்ராவல் ஆகும்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. தேர்ட் ஒன், ஸ்பீட் ஆஃப் அ ஷிப். அதுக்கு கரெக்ட் ஆன்சர் நாட் அப்படிங்கிற வேர்ட். ஸோ நாட் அப்படிங்கிறது ஸ்பீடோட ஒரு யூனிட். தென் ஃபோர்த் ஒன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ ஜாமெட்ரிக்கல் ஷேப்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோன்னா ஆக்சுவலாக ஜாமெட்ரிக் சென்டரை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜாமெட்ரிக் சென்டர். ஃபிஃப்த் ஒன், ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டியை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், லார்ஜ் த பேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் அனலாகி. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் யூனிட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி அதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறோம். தென் ஆக்சலரேஷனுக்கு என்ன யூனிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். செகண்ட் ஒன், லென்த் ஆஃப் அ ஸ்கேல் அப்படிங்கிறத மீட்டரில் மெஷர் பண்ணுறோம். தென் ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேனை நாட் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம். தேர்ட் ஒன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறத வெலாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பீட் பை டைம் அப்படிங்கிறத ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், all objects having uniform speed need not have uniform velocity. Describe with the help of examples. அதாவது எல்லா பொருளுக்கும் யூனிஃபார்ம் ஸ்பீடு இருக்குது, பட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நமக்கு டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னா, an object moving in a uniform circular motion is moving around the perimeter of a circle with a constant speed. While the speed of an object is constant, the velocity is changing. அதாவது ஒரு பொருள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அதோட ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோன்னா மேரி கோ கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ராட்னம் பார்க்குறோம், ரோலர் கோஸ்டர் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாத்தோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால வெலாசிட்டிஸும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், she moves at a constant speed in a constant direction. Rephrase the same sentence in fewer words using concepts related to motion. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸை மோஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ரிலேட்டடாக சயின்டிஃபிக் டேர்மாக நம்ம மாற்றணும். ஸோ இது எப்படி கொடுக்கலாம்? she moves in a straight line with constant velocity. ஏன்னா நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் டைரக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே வெலாசிட்டி அப்படிங்கிற டேர்மும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் she moves in a straight line with constant velocity. Third one, correct your friend who says the acceleration gives the idea of how fast the position changes. ஸோ அதாவது ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, the acceleration gives the idea of how fast the position changes அப்படிங்கிற டேர்ம் சொல்கிறாங்க. இதை எப்படி நாம் சரிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரெண்டு வழியாக நம்ம சரிப்படுத்தலாம். ஒன்று, velocity gives an idea of how fast the position changes. ஸோ திசைவேகம் அப்படிங்கிறது பொசிஷன் மாறுறதை பற்றி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். அப்படி இல்லைன்னா ஆக்சலரேஷன் கிவ்ஸ் அன் ஐடியா ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் த வெலாசிட்டி சேஞ்சஸ். வெலாசிட்டி மாறுறதை வச்சு நம்ம பொசிஷன் மாறுறதை சொல்கிறோம், அதனால வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறத வச்சு ஆக்சலரேஷன் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையில் அவங்க சொல்கிறத நம்ம இன்னும் திருத்தி சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இங்கே ரெண்டு கேஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேஸ்க்கு நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைஞ்சால் எப்படி வரையணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ், எ பஸ் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ செகண்ட் கேஸ் என்னென்னு பார்க்குறோன்னா, எ கார் பார்க்ட் ஆன் அ ரோட் சைட். ஒரு பஸ்ஸு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் அதுக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எப்படி வரைவோம், அது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் ஒன், ஒரு கார் வந்து ஒரு ரோட் சைடில் பார்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு எப்படி நாம் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் கீழே ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸும் எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்திருக்கோம். ஸோ ஏ அப்படிங்கிறதுக்கு கீழே வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த கிராஃபில் நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ஸோ டைம் அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஜீரோலேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மேல் நோக்கி போயிருக்கு. தென் செகண்ட் ஒன், எ கார் பார்க்ட் ஆன் த ரோட் சைடில் நமக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்து எந்த வேரியேஷன்ஸும் இல்லை. ஸோ அதனால் ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருக்கோம், டைம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர். தென் செகண்ட் ஒன், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம எப்படிலாம் பார்க்குறோம், தென் வெலாசிட்டி ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை an object in unit time. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ தொலைவு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதா நம்ம ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறோம். தென் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் எவ்வளோ தொலைவு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறத நம்ம வெலாசிட்டி, திசை வேகம்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்று, நம்ம இடப்பெயர்ச்சியை பொறுத்தும் நாம் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இடப்பெயர்ச்சி நம்ம பார்க்குறோன்னா அங்கே நமக்கு டைரக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே தனியாக கிவன் டைரக்ஷன்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்டில், ஸ்பீட் ஆஃப் அ மூவிங் பாடி கேன் நெவர் பி ஜீரோ. ஒரு பொருள் ஒரு மூவிங் பாடியாக இருக்குது, மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பீட் வந்து ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வெலாசிட்டியில் கன்சிடர் பண்ணும்போது அது நமக்கு ஜீரோவாக இருக்கலாம். ஏன் அப்படி? ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது வரும்போது when the displacement is zero, displacement ஜீரோ ஆகும்போது velocity ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் தேர்ட் ஒன், இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா வெலாசிட்டிக்கு வந்து டைரக்ஷனும் இருக்குது, மெக்னிடியூடும் இருக்குது. ஆனால் ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு மெக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் கிடையாது. தென் ஃபோர்த் ஒன், அதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். அதே இது வெலாசிட்டியில் பார்க்குறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன்.
Third question, what do you mean by constant acceleration? ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர், a body is said to have constant acceleration if it is travel in a straight line and its velocity increases or decreases by equal magnitude in equal intervals of time. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட அளவு திசைவேகம் ஒன்று கூடலாம் இல்லை குறையலாம். அந்த மாதிரி ஒரு பொருள் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், த மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் பாடி. ஸோ மேலேருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுது அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி? The center of gravity of an object is the point through which the entire weight of the object appears to act. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது, ஒரு பொருளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது அந்த பொருளோட ஒரு சின்ன புள்ளி தான். அந்த பொருளோட மொத்த எடையும் அந்த ஒரு சின்ன புள்ளியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த பாயிண்ட்டில் செயல்படக்கூடிய கிராவிட்டியை நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். The next one, answer in detail. First question, explain the types of stability with suitable examples. அதாவது சமநிலை அதோட வகைகளை எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெபிலிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ சமநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள் தன்னோட ஒரிஜினல் பொசிஷனை தக்க வைத்து கொள்ளும் திறனை தான் நம்ம ஸ்டெபிலிட்டி, சமநிலைன்னு சொல்கிறோம். ஸோ இதை 3 வகையாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், செகண்ட் ஒன் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், தேர்ட் ஒன் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். த ஃப்ரஸ்ட்ரம் கேன் பி டில்டட் த்ரூ குவைட் அ பிக் ஆங்கிள் வித்தவுட் டாப்லிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்திருக்கோம். அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நம்ம சரிக்கும் போது கவிழ்த்து விட போகிறதில்ல, கொஞ்சம் சரிக்க மட்டும்தான் செய்கிறோம். ஸோ அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்பிளேஸ் ஆகுது, கொஞ்சம் உயர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகாதுன்னா பேஸை விட்டு வெளியே போகாது, அடிப்புறம் இருக்குல்ல அதோட ஏரியா விட்டு வெளியே போகாத காரணத்தினால மறுபடியும் அது தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடியதை நம்ம ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் a center of gravity is raised when it is displaced. The vertical line through its center of gravity still falls within the base. ஸோ அந்த பேஸை விட்டு அது வெளியே போகலை, அதுலேயே தான் இருக்குது. ஸோ இட் கேன் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இதுதான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு பார்க்குறோம். ஸோ செகண்ட் ஒன், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். த ஃப்ரஸ்ட்ரம் வில் டாப்பிள் வித் அ ஸ்லைட்டஸ்ட் டில்ட்டிங். அதாவது நம்ம கொஞ்சம் சரிச்சாலும் அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருளை தலைகீழ வச்சுருக்கோம், அதை லேசாக நம்ம சரித்தாலும் அது கவிழ்ந்துருது. ஸோ டாப்பிள் அப்படிங்கிற வேர்டை கவிழ்ந்துருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோயர்ட் when it is displaced. நம்ம அதை கொஞ்சம் சரித்ததும் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆயிடுதுன்னா குறைஞ்சிருது. ஸோ அது டக்குன்னு உடனே கவிழ்ந்துருது. த வெர்டிக்கல் லைன் த்ரோ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபால்ஸ் அவுட் சைட் த பேஸ். ஸோ அந்த பேஸை விட அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி நகர்ந்துறதுனால எனக்கு அந்த பொருள் உடனே கவிழ்ந்துருது, உருள ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் தேர்ட் ஒன், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் இமேஜ் வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம்குள்ளது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். இட் காசஸ் ஃப்ரஸ்ட்ரம் டு டாப்பிள். ஸோ கவலை வைக்குது. It causes the frustum to topple. The frustum will roll about but does not topple. So frustum என்ன பண்ணுது அப்படின்னா உருள ஆரம்பிச்சிருது. Its center of gravity remains at the same height when it is displaced. ஸோ இங்கே பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரே பாயிண்டில் தான் இருக்குது, டிஸ்பிளேஸ் ஆனாலும் அதே பாயிண்டில் தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். The body will stay in any position to which it has been displayed. ஸோ இது பேர் தான் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
write about the experiment to find the center of gravity of the irregular shaped object. ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு நாம் எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேமினா, ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதை இமேஜில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இமேஜில் 3 ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ மேக் த 3 ஹோல்ஸ் இந்த லேமினா, சஸ்பெண்ட் த லேமினா ஃப்ரம் த ஆப்டிக்கல் பின் த்ரோ ஒன் ஆஃப் த ஹோல்ஸ். ஏதாவது ஒரு ஹோல் வழியாக ஒரு சின்ன பைப் மாதிரி விட்டு நாம் அதை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். தென் suspend the plumb line from the pin and mark the position of the plumb line on the lamina. ஒரு நம்ம லைன் மாதிரி அந்த ஆப்டிக் பின்லேருந்து ஒரு லைன் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அதோட லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பொசிஷனை மார்க் பண்ணிக்கிறோம். தென் ட்ரா எ லைன் ஆன் த லேமினா ரெப்ரசன்டிங் த பொசிஷன்ஸ் ஆஃப் த ப்ளம் லைன். ஸோ ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வச்சு இந்த மாதிரி பொசிஷன்ஸை வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ இதே ப்ராசஸை அகெயின் ரிப்பீட் பண்ணி அதோட இன்டர்செக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த 3 பாயிண்ட்ஸில் எக்ஸில் ஒய் இசட் அந்த 3 இதுலேயும் இன்டர்செக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் நியூமரிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், கீதா டேக்ஸ் 15 minutes ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு ரீச் ஹர் ஸ்கூல் ஆன் அ பைசைக்கிள். If the bicycle has a speed of 2 meters per second, calculate the distance between her house and the school. அதாவது கீதா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 15 நிமிஷத்தில் அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து போயிடுறாங்க சைக்கிளில். ஸோ அப்படி போகும்போது அவங்களோட ஸ்பீட் வந்து 2 மீட்டர், ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் அப்படிங்கிற ஸ்பீடில் போகிறாங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அவங்க வீட்டுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கிவன் டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க 15 minutes. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறோன்னா 15 நிமிஷத்தை 60 செகண்டால் மல்டிப்ளை பண்ணால் 900 செகண்ட்ஸ் கிடச்சிருது. ஸோ டைம் டேக்கனை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். செகண்டு ஸ்பீடுங்கிறத கொடுத்துட்டாங்க, 2 meters per second கொடுத்துட்டாங்க. தென் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன பார்ப்போம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா பார்ப்போம். ஸோ இங்கே அப்படியே ஆல்டர் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால ஸ்பீட் இன்டூ டைம்னு போட்டு இந்த 2 meters per secondோட 2வையும் 900 செகண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கீதாவோட ஹவுஸ்க்கும் ஸ்கூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு 1800 மீட்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ஒன், a car started from rest and traveling with a velocity of 20 meters per second in 10 seconds. What is its acceleration? அதாவது ஒரு கார் ஓய்வு நிலையில் இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதோட வெலாசிட்டி 10 செகண்டுக்கு 20 மீட்டர் per செகண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் அ கார் அதை யூன்னு மென்ஷன் பண்ணி 0 meters per second எடுத்திருக்கோம். ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளுங்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுக்கிறோம். தென் ஃபைனல் வெலாசிட்டியை V அப்படின்னு மென்ஷன் பண்ணி 20 meters per second எடுத்திருக்கோம். டைம் டேக்கன் 10 seconds. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா வெலாசிட்டி பை டைம். இங்கே வெலாசிட்டிஸ் அப்படிங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 20 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 பை டைம் வந்து 10 செகண்ட். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணோம்னா 20 minus 0 20 வந்துடும் பை 10. ஸோ 20 by 10 ஆன்சர் இஸ் 2. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் அ கார் இஸ் 2 meters per second square. Third one, a bus can accelerate with acceleration 1 meter per second square. Find the minimum time for the bus to reach the speed of 100 km per second from 50 km per second. அதாவது ஒரு பஸ்ஸு 1 meter per second square அளவுக்கு ஆக்சலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட மினிமம் டைம் என்ன டைம் கேட்டிருக்காங்கன்னா 100 km per second ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதில் இருந்துன்னா 50 km per secondல இருந்து 100 km per second ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாஸ் நம்ம கீழே எழுதிக்கலாம். ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க 1 meter per second square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து நம்ம 50 km per second 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபைனல் வெலாசிட்டி 100 வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எழுதிக்கிட்டோம். டைம் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஃபார்முலா டைம் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன். ஸோ ஈக்குவல் டு அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 100 minus 50 into 10 power 3
செகண்ட்ஸ். ஸோ டைம் வந்து 50 × 10⁻³ செகண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபில் இன் த பாக்ஸஸ். இதில் 4 காலம்ஸ் இருக்குது. இந்த காலமில் ஃபஸ்ட் மூவ், செகண்ட் மூவ்னு நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவ்ஸ் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 1ல் மூவ்ஸ் 4 மீட்டர் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. தென் மூவ்ஸ் 4 மீட்டர் வெஸ்ட்டு. ஒரு தனி நபர் எடுத்துக்கலாம். அவங்க கிழக்கு நோக்கி 4 மீட்டருக்கு நடக்கிறாங்க. தென் 2 மீட்டர் வெஸ்ட்டை நோக்கி நடக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அவங்க நடந்தால் அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இது எப்படி நமக்கு இந்த ஆன்சர்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இமேஜஸாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.